ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் வழங்குவது காரணமாக தமிழகத்தில் சிசு மரணம் என்பது குறைந்துள்ளது மத்திய அரசு அறிக்கையில் தெரிவித்துள்ளது என நாடு போற்றும் 4 தொடரட்டும் பல்லாண்டு திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்க தெரு முனை பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. பிறந்த பிள்ளைங்க எடை குறைவா பிறந்த பிள்ளைங்களை அவங்களுடைய மருத்துவத்துறையிலேருந்து அந்த டீட்டெயில் எல்லாம் சமூக நலத்துறை வாங்கிட்டு அந்த பிள்ளைங்களை நேராக போய் பார்த்து மாதம் அவங்களுக்கு எடை உயரம் அளந்து எடுத்து அந்த பிள்ளைகளுடைய ஊட்டச்சத்து உயர்வுக்கு அந்த தாய்க்கு சிறப்பு புரோட்டீன் பவுடரு எல்லாம் அந்த தாய்க்கு வழங்கப்படுகிறது. இல்லை 2 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க 6 மாதத்துக்கு மேற்பட்ட பிள்ளைங்க பிள்ளைக்கு என்னென்ன உணவு கொடுக்கணும், சத்தான கூடுதலாக கொடுங்க, தாய்ப்பால் மட்டும். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட சண்முகபுரம் பகுதி திமுக சார்பில் நாடு போற்றும் 4 தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்பில் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்க திருமுனை பிரச்சார கூட்டம் தூத்துக்குடி சிவன் கோவில் தேரடி பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சுகாதார குழு தலைவரும் பகுதி செயலாளருமான சுரேஷ் குமார் தலைமை தாங்கினார். மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் முன்னிலை வகித்தார். அனைவரையும் வட்டச் செயலாளரும் மாவட்ட பிரதிநிதியுமான தர்மல் சக்திவேல் வரவேற்று பேசினார். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசுகையில் திராவிட மாடல் ஆட்சியின் 4 சாதனை குறித்து பேசினார். அப்பொழுது தமிழகத்தில் 4 ஆண்டுகளில் பல்வேறு சாதனை திட்டங்களை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தியுள்ளார். அந்த வகையில்தான் சமூக நலத்துறை சார்பில் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தினார். இந்த திட்டம் மூலம் சிறந்த குழந்தை முதல் 5 வயது வரை ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் வகையில் எடை சரிபார்ப்பது, ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை வழங்குவது, தொடர்ந்து குழந்தைகள் கண்காணிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக தமிழகத்தில் சிசு மரணம் என்பது குறைந்துள்ளது ஒன்றிய அரசு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சீரான திட்டம் மூலமாக இந்த சிசு மரணங்கள் தமிழகத்தில் குறைந்துள்ளது என தெரிவித்தார். தமிழக தொழில் வளர்ச்சிக்காக 10,27,000 கோடி 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது கட்ட சிப்காட், வேம்பாரில் சிப்காட், லிங்கம்பட்டியில் புதிய தொழில்பேட்டை, வேம்பூரில் சிப்காட் வளாகம் என தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்களை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை, காஞ்சிபுரம் மட்டுமின்றி தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி என்பது சீரான வகையில் இருக்க வேண்டும் என்ற வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்களை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தி வருகின்றார் என தெரிவித்தார். தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற சில மாதங்களில் சிறந்த முதல்வர் என பத்திரிகையை பாராட்டின. ஆனால் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சிறந்த முதல்வர் மட்டும் பாராட்டல்ல, சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என பாடுபடுவேன் என தெரிவித்தார். அதேபோல் தமிழகம் பல்வேறு துறைகளில் முன்னேறி உள்ளது. மேலும் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ், மாவட்ட துணைச் செயலாளர் ராஜ்குமார் செல்வின், துணை மேயர் ஜெனிட்டா, மாநகராட்சி மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி, அன்னலட்சுமி, பகுதி செயலாளர் ரவீந்திரன், மாவட்ட மருத்துவணி தலைவர் அருண்குமார், மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர் அருண்குமார், பகுதி இளைஞர் அணி சூர்யா, பகுதி விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ராஜா சுரேஷ்குமார், பொதுக்குழு உறுப்பினர் கோட்டுராஜா, மாநில பேச்சாளர் இருதயராஜ், திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன், கங்கா ராஜேஷ், வழக்கறிஞர் சதீஷ்குமார், வட்ட அவைத் தலைவர் கணேசபாண்டியன், வட்ட பிரதிநிதிகள் ராஜா, மைதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக தூத்துக்குடி நிக்கலேஷ் நகரில் பிரைன் நகர் பகுதி திமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளை விளக்கி பேசினார். விடுபட்டிருக்காங்க கோரிக்கை நம்முடைய முதலமைச்சரிடம் நம்முடைய மக்கள் கோரிக்கை வச்சாங்க, நேரடியாக எம்எல்ஏக்கள் கோரிக்கை வச்சாங்க. அப்பொழுது ஜூன் 4ஆம் தேதி நான் சிறப்பு முகாம் போடுறோம், அதுல ஏழை எளிய மக்கள் விண்ணப்பிக்க சொல்லுங்க, அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே ஜூன் 4ஆம் தேதி மக்களுடன் முதல்வர் முகாமில் மீதி உள்ளவர்களுக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய காலை உணவு திட்டம், இன்னைக்கு கனடா நாட்டுல காலை உணவு திட்டம் செயல்படுது. காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு மாநில திட்ட கமிஷன் ஒரு அறிக்கை இருக்குது. மாநிலம் ஃபுல்லா போய் பார்த்து எடுத்ததுல பிள்ளைங்களுடைய ஊட்டச்சத்து அதிகரிச்சிருக்குது, பிள்ளைகளுடைய கல்வி திறன் அதிகரிச்சிருக்கு, பிள்ளைகளுடைய அந்த படிப்புல ஈடுபாடு அதிகரிச்சிருக்கு. ஒரு அம்மா சொல்லுது, வருஷம் அந்த நவம்பர் டிசம்பர் வந்தாலும் என் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி வைப்பேன். இந்த வருஷம் என் பிள்ளைக்கு அட்மிஷனே போடல, இந்த பிள்ளைய நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணல. அது மாதிரி இன்னொரு தாய் சொல்லுது, ஓயாம சிக்காயிட்டு இருப்பேன், ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைவேன், இந்த வருஷம் என் பிள்ளைய கூட்டு போகல. காரணம் என்ன? ஊட்டச்சத்து அதிகரிச்சிருக்கு. வயிறார இப்ப டீச்சர் உட்கார வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. காலையில அநேக பிள்ளைங்க காலை சாப்பாடே எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளையும் காலை உணவு திறந்து சாப்பிட வைக்கிறாங்க. இப்ப நமக்கு வர்ற வருஷத்துல தூத்துக்குடி நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி பகுதிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் தொடங்குவோம் என்று முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். அதனால வரும் கல்வியாண்டு முதல் நமக்கெல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் அந்த திட்டம் நமக்கு தொடங்கப்பட போகுது. இப்போ வந்து மாநகராட்சி பள்ளியில தான் இருக்கு. அரசு உதவி பெறும் 1 முதல் 5ஆம் பள்ளியிலே அந்த திட்டம் தொடங்க போறாங்க. அதே போல பிள்ளைகளுடைய உயர்கல்வி, புதுமைப்பெண் திட்டம், தமிழ் திட்டம் எல்லாம் பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது. அரசு பள்ளியில படிச்ச பிள்ளைங்களுக்கு அது பொறியியல் கல்லூரினாலும் சரி, அக்ரிகல்ச்சர் கல்லூரினாலும் சரி, பாலிடெக்னிக்னாலும் சரி, எல்லாத்துலயுமே 7.5%
இடஒதுக்கீடு உண்டுன்றத கட்டாயமாக்கியிருக்காங்க. அதன் மூலம் அந்த பிள்ளைங்களுக்கு எளிதா படிக்கிறதுக்கு, உயர்கல்வி படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இவ்வாறு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டத்தை நாங்க எடுத்து சொல்லிட்டே போனோம். அத்தனை திட்டங்கள். மக்களை தேடி மருத்துவம் இன்னைக்கு ஐநா விருது கொடுத்திருக்கு மக்களை தேடி மருத்துவத்துக்கு. அதப்பட நம்ம ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் ஒரு திட்டம். பிள்ளைங்களுக்கு அந்த பிறந்த பிள்ளைங்க, எடை குறைவா பிறந்த பிள்ளைங்களை அவங்களுடைய மருத்துவத்துறையில இருந்து அந்த டீட்டெயில் எல்லாம் சமூக நலத்துறை வாங்கிட்டு அந்த பிள்ளைங்களை நேர போய் பார்த்து மாசம் அவங்களுக்கு எடை உயரம் அளந்து எடுத்து அந்த பிள்ளைகளுடைய ஊட்டச்சத்து உயர்வுக்கு அந்த தாய்க்கு சிறப்பு புரோட்டீன் பவுடரு எல்லாம் அந்த தாய்க்கு வழங்கப்படுகிறது. இல்ல 2 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க, 6 மாசத்துக்கு மேற்பட்ட பிள்ளைங்க, பிள்ளைக்கு என்னென்ன உணவு கொடுக்கணும், சத்தான கூடுதலா கொடுங்க, தாய்ப்பால் மட்டும் கொடுங்க 6 மாசத்துக்கு மேல, அதுக்கப்புறம் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு அந்த வாரம் அந்த தாயை போய் பார்த்து கரெக்டா வெயிட் ஏறினப்புறம் தான் எங்களுடைய சமூக நலத்துறை அதிகாரி விடுவாங்க. அது வரைக்கும் ஊட்டச்சத்து உயர்ற வரைக்கும் பாக்குறாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காங்கல்ல, ஒன்றிய அரசு அறிக்கை என்ன சொல்லியிருக்கு? சிசு மரணம் 4 ஆண்டுகள்ல கடந்த 2 ஆண்டுகளாக சிசு மரணம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல. அதுதான் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் பலன். 5 வயதுக்கு உட்பட்ட சிசு மரணங்கள் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர் திட்டத்தினுடைய பலன். அவை இப்பொழுது தொடர்ச்சியாக அந்த திட்டம் நடைபெற்று வருகிறது. இவ்வாறு ஒண்ணுன்னா நம்ம சொல்லிட்டு போகலாம். அதே போல பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி கிட்டத்தட்ட 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 10,27,000 கோடி ரூபாய் முதலீடு தமிழகத்துக்கு வந்து நம்ம வின்பாஸ்ட் அடுத்த மாசம் உற்பத்தி தொடங்க போறாங்க. கார் மின்கார் உற்பத்தி நிலையம் நம்முடைய தூத்துக்குடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதே போல டைடல் பார்க், அதே போல நம்முடைய புதிய ஒரு 2வது கட்ட சிப்காட்டுக்குரிய அந்த இடங்கள், பர்னிச்சர் பார்க், அது போல வெம்பூர்ல ஒரு சிப்காட்டுக்குரிய புதிய ஒரு தொழிற்பேட்டைகள், புதிய ஒரு லிங்கம்பட்டியில ஒரு தொழிற்பேட்டை, கடம்பூர்ல ஒரு தொழிற்பேட்டை, சிப்காட்டுக்கு வெம்பூர்ல ஒரு அடுத்த ஒரு புதிய சிப்காட் வளாகம். இவ்வாறு தொழில் வளர்ச்சிக்கு தூத்துக்குடியில மட்டும் இல்ல, முதலமைச்சருடைய எண்ணமே பரவலான வளர்ச்சி, எல்லா இடமும் ஒட்டுமொத்த வளர்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு தொழில் நிறுவனங்கள் சென்னையை சுற்றி மட்டுமல்ல, காஞ்சிபுரத்தில் மட்டுமல்ல, எல்லா மாவட்டத்திலையும் வரணும்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி எடுத்து திருவண்ணாமலையிலையும் தொடங்கப்பட்டிருக்கு. நெல்லையில கங்கை கொண்டாடுல ஒரு 3 நிறுவனங்கள் உற்பத்தி தொடங்கிடுச்சு. தூத்துக்குடி, விருதுநகர் என்று எல்லா மாவட்டங்களிலுமே இன்னைக்கு தொழில் நிறுவனம் தொடங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதன் மூலம் எல்லா இடமுமே தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்க கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் 2022ஆம் ஆண்டு எல்லா பத்திரிகைகளும் சிறந்த முதலமைச்சர் சொல்லி பாராட்டப்பட்டார். சிறந்த முதலமைச்சர் அவருக்கு விருது வழங்கப்பட்டது. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு? மிகவும் அடக்கமாக சிறந்த முதலமைச்சர் விருதை விட எனக்கு என்னைக்கு தமிழ்நாடு சிறந்த மாநிலம் வருதோ அன்னைக்கு தான் மகிழ்ச்சின்னு சொன்னார். அதை நோக்கி பயணித்தார், அதை நோக்கி திட்டமிட்டார், அல்லும் பகலும் வேலை செஞ்சார், ஓய்வுன்றதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தலைமைச் செயலகத்துல போய் உட்கார்ந்து வேலை செஞ்சார். அந்த அளவுக்கு வேலை செஞ்ச பலன் இன்னைக்கு தெரியுது. இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? எங்க முதலமைச்சர் சொல்லல, நான் சொல்லல, ஒன்றிய அரசுடைய புள்ளியியல் விவரம் ஒன்றிய அரசு அறிவிக்கை செஞ்சிருக்கு. அகில இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவுடைய சராசரி 6.5% என்றால் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 9.69%. இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு யார் அறிவிக்கை செஞ்சிருக்கா? ஒன்றிய அரசு இன்னைக்கு அறிவிப்பு செஞ்சிருக்கு. அதே போல அதிக பெண்கள், உழைக்கும் மகளிர் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, ஒன்றிய அரசு சொல்லுது. அதே போல உயர்கல்வியில 47% பேர் நம்முடைய தமிழகத்துல உயர்கல்வி படித்து வருகிறார்கள். உயர்கல்வி படிப்பதுல தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்குது. 47% இன்னைக்கு உயர்கல்வி பெற்று வருகிறார்கள். அது போல தனிநபர் வருமானம் சராசரியா தேசிய சராசரி 2.6 லட்சம், ஆனா தமிழ்நாடு 3.58% அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாரு? ஒன்றிய அரசு. தமிழகத்துலதான் அதிக மருத்துவ வசதிகள், அதிக தொழிற்சாலைகள், சூரிய சக்தியில நம்ம 4வது இடம், ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு முதல் இடத்துல இருக்குது. மின்னணு பொருள், தோல் பொருள், ஜவுளி உற்பத்தியில ஏற்றுமதியில நம்ம முதலிடம். பெண் அதிகாரிகள் அதிக வேலை செய்வது தமிழ்நாட்டுல முதலிடம். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. இவ்வாறு எல்லாமே நம்முடைய முதலமைச்சரோட ஆட்சியில நம்ம முதலிடம் இருப்பதாக ஒன்றிய அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. வறுமை கோட்டு கீழ் உள்ள பட்டியல் பாத்தீங்கன்னா இந்திய சராசரி 11.2%, ஆனா தமிழ்நாட்டு சராசரி 1.4 தான். கிட்டத்தட்ட 10% நம்ம குறைவா இருக்கும். வறுமை கோட்டு பட்டியல் கீழே உள்ளவங்க தமிழ்நாட்டுல 1.4% தான்.
இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்க போனாலும் நேரடியா மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்று அதன் மீது நடவடிக்கை எடுத்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம ஊரை மட்டும் எடுத்துக்கோங்க, 138 கோடி மதிப்பீட்டுல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை வளாகத்துல ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. உயர் சிகிச்சை, எல்லா உயர் சிகிச்சை இங்கே கிடைக்கும் வண்ணமாக நியூராலஜி யூராலஜி போன்ற வசதிகள்லாம் செய்வதற்காக அதற்கான கருவிகள் அதற்கான உபகரணங்கள் எல்லாம் சேர்த்து 138 கோடி எஸ்டிமேட்டோட அந்த பணி விரைவில் முடியும் தருவாயில் இருக்கிறது. அதே மாதிரி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா எம்பியா இருக்கும் தொடங்கினாங்க. 2018ஆம் ஆண்டு அவங்க எப்போ அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு 2011. ஆனா இன்னும் வரைக்கும் அது யாரும் செய்யல, அப்படியே கிடப்பில் கிடந்தது. இப்போ எங்களுடைய எம்பி அக்கா வந்த பின்பு, கனிமொழி அக்கா வந்த பின்பு இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி கட்டாயம் வேணும், அதிக தொழிலாளர் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியும் பிரமாண்டமா ஒரு பெரிய கட்டடம் வந்திருக்கு இடைவெளி தோட்டத்தோடு. அது விரைவில் தொடங்கப்பட உள்ளது. அது நம்முடைய எம்பியோடைய முழு முயற்சி என்பதை நான் இங்கு அறுதியிட்டு உறுதியோடு கூறிக்கொள்ள முடியும். அதே போல விமான விரிவாக்கம் 2008ஆம் ஆண்டு கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. அப்போ பிரபுல் பட்டேல் அவர்கள் மந்திரியா இருந்தார். நானும் கனிமொழி அக்கா வந்து அப்ப நேரம் போய் பார்த்து கலைஞருடைய பிரதிநிதியா சென்று அதெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். அன்னைக்கு லேண்ட் அக்விசிஷன் ஆரம்பிச்சது. அப்புறம் ஆமை வேகத்துல தான் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ வேகமா நடக்குது, முடியும் தருவாயில வந்துருச்சு நம்முடைய விமான விரிவாக்கம். அதே போல பல்வேறு தொழில் வளர்ச்சி, கிரீன் நைட்ரஜன் உற்பத்தின்னு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஹார்பருடைய நிலத்துல ஒரு நிலம் வாங்கி ஏற்பாடு பண்றாங்க புதிய நிறுவனங்கள். அதன் மூலம் இன்னும் நமக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனையில நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எம்ஆர்ஐ ஸ்கேனு முந்தின நாள் நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் எம்பி அக்கா எல்லாரும் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. 2000 ரூபாய் தான் கட்டணும். ஏழை எளிய மக்கள் நலன் வைக்கிறதுக்காக அது எம்ஆர்ஐ ஸ்கேனு வசதி நம்முடைய தூத்துக்குள்ள எங்குமே கிடையாது, எந்த அரசு ஆஸ்பத்திரியும் கிடையாது. முதல்ல இன்னைக்கு நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. 7 கோடி மதிப்பிலான எம்ஆர்ஐ ஸ்கேன் இங்க இருக்கு. அதனால யாராவது நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துக்கிடலாம். காப்பீடு அட்டையோட போனோம்னா அந்த 2000 ரூபாயும் கட்ட வேண்டியதில்லை, ஃப்ரீயா அந்த கட்டணம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்பதை இங்க கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல பேமெண்ட் வார்டு கட்டணத்தோடு தனி ரூம் வசதி அதை எல்லா இடமும் ஏற்படுத்தி வர்றாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது கோயில்பட்டில் தொடங்கியாச்சு. நீங்க விரைவில் நம்முடைய தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் புதியதாக கட்டப்படும் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனையிலையும் அந்த கட்டணம் அறைகளும் தனி ரூம் வசதியோட அந்த கட்டண அறைகளும் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. அதே போல பள்ளி கட்டிடங்கள் எடுத்து பாருங்க, எல்லா பள்ளி கட்டிடங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து அது மாநகராட்சி பள்ளியா இருந்தாலும் சரி இல்ல சீனாவான போன்ற அரசு பள்ளியா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நிதி ஒதுக்கீடு செய்து பள்ளி கட்டிடங்கள் எழில்மிகு தோட்டத்தோடு கட்டப்பட்டிருக்குது. நம்முடைய மாவட்ட மத்திய நூலகத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அதுவும் கட்டப்பட்டிருக்குது. புதியதாக 10 நகர்நல மையங்கள் நம்முடைய நகரத்தில் தொடங்கி இருக்கு. அவருடைய குடியிருப்பு அருகிலேயே மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக அந்த நகர்நல மையங்கள் 10 மையங்கள் தூத்துக்குடி மாநகராட்சியில மட்டும் தொடங்கி இருக்கு. இதே போல சாலை வசதிகள், கழிவுநீர் வசதிகள், மழைநீர் வடிகால் வசதிகள், வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட அந்த புதிதாக சேர்க்கப்பட்ட புறநகர் பகுதியில எல்லாம் மழைநீர் வடிகால் வசதி இன்னைக்கு செய்யப்பட்டிருக்கு. அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டா தெரியும் அவங்க இந்த போன மழையில எவ்வளவு ஒரு பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பது. அந்த அளவுக்கு நம்முடைய அடிப்படை வசதிகள் நம்முடைய பகுதியிலே செய்யப்பட்டிருக்கு என்பதை நான் கூறிக்கொண்டு சிறந்த ஒரு மருத்துவ சிகிச்சை வழங்கி வருகிறது. இருதய பிரச்சனையா நம்ம ஜிஹெச்ல நல்ல வசதியோட வழங்கப்பட்டவர் எல்லாம் கேட்டு பார்த்தா தெரியும். சிறந்த மருத்துவ வசதிகள் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல முறையில பார்க்கப்படுகிறது நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடமுமே. ஆகவே இதெல்லாம் எங்களுடைய சாதனைகளாக ஒரு சில சாதனைகள் தான் எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லிக்கிட்டே போனா நேரம் போயிட்டே இருக்கும். நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் அத்தனை சாதனைகள் நிறுத்தப்பட்டு வருகிறது, மக்கள் நல திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. ஆனா அதிமுக என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே கிடைக்கல, அவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. அவர் இருக்கும்போது கொரோனா காலத்துல 7:30க்கு அடைக்க வேண்டிய கடையை 7 மணிக்கு கடை அடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 7:30 வரைக்கும் திறந்து வச்சிருந்தாருன்னு ஜெயக்குமார் பெனிக்ஸ் என்றவங்க தகுப்படும் பிள்ளையும் அடிச்சே கொல்லப்பட்டாங்க. எதுக்கு 7:30க்கு கடை அடைச்சாங்க? அதுதான் காரணம். நம்ம ஊர்ல உள்ள என்ன நிலையை நீங்க எண்ணி பார்க்கணும். 9:30க்கு வந்து காவல்துறையில் வந்து சால்னாவை போட்டு கடையாட புரட்டா இருந்தாலும் வீசி தெருவுல வீசுறது, கடையை அடைக்க வைக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருந்தது, துன்புறுத்தல் இருந்தது வியாபாரிக்கு. நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே என்ன சொன்னாரு, நீங்க எவ்வளவு நேரம் வச்சுக்கோங்க,
24 நேரம் கடை வச்சுக்கலாம். உழைக்கிற மக்கள் உழைங்க, நான் அதுக்கு தடை சொல்ல மாட்டேன். உழைச்சி சாப்பிடுறீங்க அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை போட்டு இன்னைக்கு எல்லா இடமே கடை இருக்கு. அது அவன் திறமை நடத்துறது. 10 மணி 11 மணி அதுக்கு மேலே நடத்தியா நடத்திக்க ஒன்றும் பிரச்சனை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த வியாபாரிகள் சுதந்திரமாக வியாபாரம் செய்யறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.